வேண்டியதை சொல்லிட்டோம். இனி நோ மோர் சான்ஸ், நோ மோர் டைம். மேபி வி ஆர் த லாஸ்ட் ஜெனரேஷன். இந்த நிமிஷம் கத்தரை வந்து சந்திக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. இனிமேட் இந்த வருகையில போறதுக்கு சில காரியங்கள் இருக்கு. அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்கணும். கண்டிப்பாக ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம வருகையில போக முடியாது. நான் சர்ச்சிலேயே தான் இருக்கிறேன், சர்ச்சிலேயே வளர்ந்தேன், சர்ச்சிலேயே பிறந்தேன், சர்ச்சிலேயே உருண்டேன், எந்த வேணா இருக்கட்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கான்னு பாருங்க. நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்ற நிச்சயம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு பேர் என்னது? ரட்சண்ய சந்தோஷம். 51 சங்கீத தாவீது சொல்றார். அந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னா உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும். வேற ஞானசானம் பைபிள்ல இல்ல. குழந்தையில எடுத்தேன், சின்ன வயசுல எடுத்தேன், எப்ப எடுத்தேன்னு தெரியாது, யாரு கொடுத்தாங்கன்னு தெரியாது, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, ஒரு இடத்துல கூட்டு போய் மொத்தமா தண்ணி ஊத்தி விட்டாங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாது. பாவத்தை அறிக்கை செய்து ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்ப வரும்? கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்ப கத்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கத்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானசானம் எப்ப எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கத்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானசானம் எடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால எடுக்கணும். எடுத்திருக்கீங்களா? எடுக்காவிட்டால் எடுங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் தெளிவா சொல்லுது. ரெண்டாவது. மூணாவது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை எது? பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தன் அபிஷேகம் கண்டிப்பாக இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க அபிஷேகம்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கிடையாதும்பாங்க. நிச்சயம் உண்டு. அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார். அவர்தான் சபையை நடத்துகிறார். அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை என்னால சர்ச்சுக்கு வர முடியாதுங்க, வீட்டுக்கு தெரியாம வரேன், நான் பரிசுத்த அபிஷேகத்தை சபையில வந்து பெற்றுக்கொள்ள முடியாது, என்ன செய்யலாம்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரும் வீட்டில் இல்லாத போது கதவை சாத்திட்டு நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்மாக்களை கத்த நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கண்டிப்பா ஆவியானவர் கடைசி காலத்தில் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாலாவது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் இருக்கு. அந்த வேறுபாடுள்ள வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்தான் என்ன வேணும் செய்வான், அந்த மாதிரி நானும் இருக்கணும். அவன் உலகத்துல இருக்கிறவன், இது உலகம் அழிய போறது, அந்த பேட்டர்ன் உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது. நீங்களும் நானும் அழியாத உலகத்துக்கு போக போகிறவர்கள். அந்த பேட்டர்ன்ல தான் நம்ம வாழணும். அதை சொல்லி கொடுத்துட்டு தான் சர்ச்சு. நான் அவங்கள மாதிரியே இருப்பேன், அவங்கள மாதிரி களியாட்டம், அவங்கள மாதிரி கொண்டாட்டம், அவங்கள மாதிரி ஆட்டம் பாட்டம், அவன மாதிரி நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங், அவன மாதிரி தான் எல்லாமே பண்ணுவேன்னா அது உங்க இஷ்டம். ஆனா இப்படிதான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அப்படிதான் போக முடியும். எப்படி இருந்தாலும் போலான்னு பைபிள் சொல்லவே இல்லை.